டார்க் மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஹாரர் ஃபிலிமும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. இது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆக்டிங்லாம் எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இதில். எல்லாம் ஹாரர் ஃபிலிமும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லேக் ஆனது மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஹாரர் வரும்போதெல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்ல படம். ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரான படம் தான். கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் அதுலேயுமே குறை கிடையாது. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் இன்னும் அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, விஷுவலி, ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே தரமாக இருந்தது. ஒரு சீட்டேஜ் த்ரில்லரில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு படப்படுப்பு பதட்டத்தை அப்படியே டுவெல் த எண்ட் வரைக்கும் என்ன தான் நடக்க போகுது, இது என்ன தான் ஆகுன்ற ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்குனாங்க. ஸோ ஓவராலாக படமாக பார்க்குறப்போ ஒரு இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான படம். ஃபேமிலியோடலாம் கஷ்டம் தருவா. இதை தான் சொல்கிறேன், இந்த ஆடியன்ஸ்க்கான படம். சைக்காலஜிக்கல் ஹாரத்தில் படம் நினைக்கிறவங்க அது குழந்தைங்களுமே பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறது ஒன்றும் இல்லை. பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு புரியுமான்றது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான். மற்றபடி ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை தாண்டி ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அதான் சொன்னேன், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சினிமாட்டோகிராஃபி தான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு, பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஹீரோவும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. பாக்யராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் இம்பார்ட்டண்டான கேரக்டர் அதான் பண்ணியிருக்காரு. படத்தில் மெசேஜ் எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் ஹாரர் ஃபிலிம் தான். இந்த டிமாண்டி காலனி ஃபஸ்ட் பார்ட் மாதிரி நேச்சுரலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரலாக இருக்குது, நல்லாயிருக்கு. மியூசிக்கில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குது. டார்க் மூவி உண்மையிலே படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளை பயமுறுத்துச்சாங்கிறது தான் முக்கியம் ஹாரர் மூவியில். ஸோ அதில் எனக்கு 2-3 சீன்லலாம் ரொம்ப பயமுறுத்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். சைலண்ட்டாக பார்த்தா அதை விட சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கும்போது உண்மையிலே அவன் எனக்கு என்ன ஒரு இது ட்ராவல் ஆகும்போது அவன் சைக்கோ தான் பொழுக்காங்க, பேயெல்லாம் கிடையாது பொழுக்கும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அந்த மியூசிக்கோட அந்த வைபெலாம் இருந்தது. ஒரு செகண்ட் பார்த்தா இல்லை அது பேய் தான் போல், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சுது. ஸோ அந்த மியூசிக் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு புரியாது, போக 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 நம்ம இன்ட்ரோல் வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். அந்த படம் கிளைமேக்ஸ் தான் நம்மளுக்கு என்னங்கிறதே புரியும். ஆனால் அதை பயமுறுத்தும் போது இருக்கக்கூடிய சீன்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப தைரியசாலிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனா சொல்லிகிட்டு இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ளே வச்சு இந்த படத்தை பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக அந்த பயம் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே இதில் சூப்பராக இருந்ததுங்க. உண்மையிலே எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் வந்து பாக்யராஜ் சாரை காட்டும்போது செம்ம ஒரு இது இருந்தது. ஒரு நல்ல மனுஷரே நல்ல ஒரு திரையுலகத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட்டில் கூட இந்த படத்துலையுமே அவர் டெத் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதில் வந்துட்டு கூட அவர் அந்த ஒரு சீனில் கூட லாஸ்ட்டாக வந்து பொம்பளை பேய் வராதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் கொடுக்கும்போதே நம்மளுக்குலாம் அவ்வளோ வருத்தம். இப்படி ஒரு ஹியூமர் சென்ஸான மனுஷனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இது டார்க் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஜானரில் ஆரம்பிக்கிற படம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பேய் இருக்குங்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஹீரோ போய் வந்து தங்குறான். அப்புறம் என்ன நடந்துச்சு தான் படத்தோட ஸ்டோரி. ஒரு வழக்கமான ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பாராமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பேய் படம்னாலே பார்த்திங்கன்னா அந்த பேய் உருவத்தை வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து இந்த உருவத்தை வச்சு எல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ஸை வச்சு நிறைய பூந்து விளையாடிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக், இந்த 2 விஷயங்களை வச்சு விளையாடிருக்காங்க. ஒரு புக்கு, ஒரு தோசை தவா, டிவியில் வந்து அப்படி போடு சாங், இந்த 3 எலிமெண்ட்ஸை வச்சு பூந்து விளையாடிருக்காங்க. அதில் ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லாவே வந்து பயப்படுத்துச்சு. மியூசிக் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. மியூசிக் இல்லைன்னா அந்த படம் வந்து டோட்டல் ஜீரோன்னு வச்சுக்கலாம். அந்தளவு மியூசிக் வந்து பயங்கரமாக வந்து படத்தை வந்து தூக்கியிருக்கு. சும்மா ஒரு ஷாட் நார்மலாக ஏதோ ஒரு பொருள் வந்து ஷாட் வச்சுருக்கான்னு வச்சுங்களேன், மியூசிக்கில் அதை ஏற்றி அந்த ஹைட்டு லெவலில் ஏற்றுறது இறக்குறது, அதை வச்சே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங் வந்து மியூசிக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மியூசிக் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு நிறையவே லேக் இருந்துச்சு. பட் இன்டர்வல் கிட்ட வர ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. பாக்யராஜ் சார் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை முதல் படம். ஸோ அவர் அநேகமாக அவரோட கடைசி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அவருக்காக வந்து படம் பாருங்கள். நட்டி வந்து வழக்கம் போல் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவருக்கு வந்து நிறைய அந்த கோவம், பயம், நார்மலாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸு, வெறுப்பு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ஓரளவுக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். டார்க் மூவி பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து டார்க்குன்னு சொன்னோடனே டார்க் மூவி ஹாரர் படம் அப்படி இப்படி சொன்னாங்க. இது பேய் படம் மாட்டுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா எங்கடா பேயை காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நடித்த எல்லோரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு, ஹீரோயின் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன காமெடி வச்சுருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சு. டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்லேருந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்லேருந்து எல்லாமே பக்கா ஓகே. பட் டார்க் மூவின்னு ஹெட்டிங் வச்சுட்டு பேய் எங்கே, அதுதான் நான் கேட்குறேன். பேய் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளே உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாமே பேய் படம்னா எல்லாம் ஐயோ அம்மா பேய் வருது கண்ணை பொத்திட்டு காதை பொத்திட்டு பார்ப்பாங்கன்னு பார்த்தா உள்ளே எல்லாம் கெக்கப்பக்குன்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அது பேய் படமா இல்லை காமெடி படமான்ற மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் வந்து பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள், வந்து பார்க்கலாம். பரவாயில்ல சார், பார்க்கலாம். இதில் வந்து பொண்ணு வந்து இறந்துட்டதே வந்து காமிக்கலை. கடைசி சீனில் தான் அந்த பொண்ணு தான் அதோட பேயே பொண்ணு தான்ன்றது கடைசியாக தான் தெரியுது. இது ஒரு 3 பசங்க இறந்துட்டாங்க, அந்த கதை தான் இவங்க போயின்னு இருக்கு நாங்கள் நினச்சோம். கடைசியாக வந்து கடைசி கிளைமேக்ஸாக பொண்ணு தான் இறந்து போகுது, அந்த பொண்ணு தான் இதோட கதைக்கே அப்படின்னு கடைசியாக தான் தெரியுது. பாக்கியராஜ் சாரோட கதை நல்லாயிருக்கு. பாட்டு ஹீரோ அவரு தான் கொஞ்சம் காமெடியாக இருந்தது, பாவம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் ஷாக் ஆகுறது, அவர் பயப்படுறது, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சீனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவரது சொல்லவே வேணாவே, சூப்பராக இருக்குது. பாட்டு அந்த பாட்டு ஏற்ற மாதிரி புரியல. கேரக்டர் அவர் தான் அந்த ஹவுஸ் ஓனர், அந்த கதைக்கு அந்த வீடுக்கு சம்மந்தப்பட்டவரே அவர் தான். அவர் பொண்ணு தானே பேய வராங்க. அவர் வந்து அந்த சீனில் அவர் இருக்கிறது நல்லாயிருக்கு சார். படம் பார்க்கலாம், ஒரு டைம் ஃபேமிலி பார்க்கலாம். மற்றபடி சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க பார்க்குற மாதிரி தான் இது. ஃபேமிலி ஒரு டைம் பார்க்கலாம். மியூசிக் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கு. படம் பார்க்கலாம்.